அதாவது யாழி டிவி தென்காசி ஆண்டவன் அருள்மிகு மலையாளத்து மகாராஜா சுடலை ஆண்டவனுடைய பூக்குழி திருவிழாவை நேரடியாக ஒளிபரப்பு செய்யறாங்க. எந்த ஒரு டிவி ஐயா? யாழி டிவி தென்காசி. ஐயா கோவில் திருவிழா, சரி, கல்யாண விழா, சடங்கு விழா, ஆமாம்மா, பால் காய்ப்பு, எந்த விசேஷமா இருந்தாலும் என்ன விசேஷமாக இருந்தாலும் சரி, ஆமா, நம்முடைய யாழி டிவியை நாமல் அழைக்கலாம். திருவிழாவை பதிவு செய்து எல்லா மக்களுக்கும் தெரியும்படியாக இப்ப நம்ம இங்க பாடிக்கிட்டு இருக்கோம். கோயில்பட்டி மக்கள் பூரா வீட்டுல இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதாவது யாழி டிவியை சிறப்பாக ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய நமது அருமை அண்ணாச்சி அவர்கள் நம்முடைய வில்லுப்பாட்டையும் உலகறிய செய்வார்கள். யூடியூப்ல போட்ட மாதிரி டம்மு போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆமையா, அதுவும் கோயில்பட்டி மலையாளத்து மகாராஜா கிட்ட பாடினாக்கி ராஜ அம்சம் தானம்மா. ஆமா, அந்த ராஜ அம்சம் கிடைக்கும் தான் நம்ம வந்து பாடிக்கிட்டு இருக்கோம் வருஷம் தோறும். ஐயா, நம்ம வந்த நாள்ல இருந்து நமக்கு ஏதாவது குறை வச்சிருக்காரு ஐயா? ஐயாவுடைய அருளால எந்த குறையும் கிடையாது ஐயா. நம்ம இங்க வந்து படிக்கணும்னா அது கொடுத்து வச்சிருக்கணும் நமக்கு. கண்டிப்பாக நம்ம வில்லுப்பாட்டு இங்க படிக்கணும்னா நம்ம தான் கொடுத்து வச்சிருக்கோம். ஆமா, அதே அப்பேற்பட்ட புண்ணியமான இடத்துல நம்மளுடைய கலையை உலகறிய செய்ய போகிறார்கள். உலகம் பூரா தெரியணும் ஐயாவுடைய நம்முடைய வில்லுப்பாட்டு மலையாளத்து மகாராஜாவுடைய ஆலயத்தை யூடியூப் சேனல்ல உலகம் பூரா தெரிய ஐயா வைக்கிறாங்க. ஆமா, ஆமாதாயே, வைக்கணும். அவர்களுடைய குலக்கோத்திர வழி வம்சம் அல்ல, வழி வம்சங்கள் எல்லாம் எப்படி இருக்க வேணும்? எப்படியம்மா இருக்க வேண்டும்? பட்டி நல்ல பெருக வேணும், பால் பானை பொங்க வேணும். பட்டி நல்ல பெருக வேணும், பால் பானை பொங்க வேணும். மக்கள் செல்வம் பெருக வேணும், மாங்கல்யம் தழைக்க வேணும். மக்கள் செல்வம் பெருக வேணும், மாங்கல்யம் தழைக்க வேணும். வாழ வேணும், வளர வேணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தந்தி முகனையும் குருவையும் தம்பிரானையும் தொழுவே நிலைந்தெழுத்தையும் நான் செப்புவே கந்தனுடைய பெயரை கொண்டாடி பிரதையிப்பே நமக்கொரு காரியம் கொண்டே விஷயாத்தாளே உன் அருளால் என்னை பாரம்மா. முகம் பாலன் முகம் பார்த்திறங்கி தீரம்மா. வல்விழிலோ சிவன் நிலை இதற்கார் குங்காரம்மா. முத்தாரம்மாள் பத்ரகாளியம்மாள் பேச்சு பிரம்மசக்தி மலையாளத்து மகாராஜாகன் கொடுத்த அம்பிகையே ஆடிய பாதம் நெடிய கருணை யானை முகத்தோரே விநாயகனே
அசம்புகள் கூடாவில் மணி ஓடி கூட வல்லமையுடன் நாங்கள் சபைதனிலே வல்லமையுடன் நாங்கள் சபைதனிலே விஷுங்கம்படியுடன் தாழ வாரிசையுடன் விஷுங்கம்படியுடன் தாழ வாரிசையுடன் செங்கம்படி தாழ வரிசையுடன் சந்தம்படியுடன் தாழ வரிசையுடன் அருள் ஐயாவே சபையோர்களே ஐயாவே சபையர்களே அரியோர்களே பெரியவர்களே அரியவர்களே பெரியவர்களே இங்கு அமர்ந்திருக்கின்ற தாய்மார்களே அமர்ந்திருக்கின்ற தாய்மார்களே வருங்கால வாலிப சிங்கங்களே வருங்காலத்து வாலிபர் இளஞ்சிங்கங்களே இளங்கால வாலிபர் தோழர்களே இளங்காலத்து வாலிபர் தோழர்களே அதாவது குவளையமெல்லாம் யாருதி பெற்ற ஜாதி பெற்ற கோவில்பட்டி நகரத்துல நன்னகரத்துல நடராஜபுரம் என்ற நகரத்துல நகரத்துல மலையாளத்து மகாராஜா மலையாளத்து மகாராஜா என் அப்பன் வாயாண்டி சுடல ஐயா மலையாளத்து மகாராஜா மலையாளத்து மகாராஜா பேச்சு பிரமசக்தியோடு பேயாண்டி முண்டசாமியோடும் பேயாண்டி முண்டசுவாமியோடு தாயாகிய வெக்காளி அம்மா அம்மா வெக்காளி அம்மாள் வெக்காளி அம்மா 18ஆம் அடி கருப்பசுவாமி அது மட்டுமா இனி என்ன 61 பந்தி கூட்டுறவு அக்காதங்க 8 பேர் என் தாயாகி அம்பிகை முப்படாதி முத்தாரம்மா முத்து மாரியம்மா முத்து மாரியம்மா பத்ரகாளி உத்தரகாளி சொரி ஐயனார் ஆமா ஐயனார் சாஸ்தா 61 பந்தி கூட்டுறவு ஆண்டவன் சிவன் பெருமாளோடு ஆமா முனிய சாமியோடு சாமியோடு ஏகப்பட்ட தெய்வங்கள் இந்த நகரத்திலே கொலுவிருக்கிறார் வீட்டிருக்கின்றது. இந்த கோவில்பட்டி நகரத்திலே நடராஜபுரத்திலே மலையாளத்து மகாராஜா ஐயா கொலுவிருக்கிறார் அப்படின்னா பாருங்க, ஏகப்பட்ட மக்கள் கூட்டம். அவர் கேட்கவா செய்யணும். ஐயா நம்ம சங்கர் சுவாமி அவர்கள் ஆண்டவனுடைய அருள்வாக்கு சொல்லி அவர்களுடைய அப்பா காலத்துல இருந்து அதாவது அவங்க அப்பா தாத்தா அப்படி வழி வம்சம் கொடி கோத்திரமாக இப்ப சிறப்பாக ஆண்டவனை வழிபட்டு கொண்டு வரக்கூடிய உயர் திரு சங்கர் சுவாமி அவர்கள் அருள்வாக்கு மலையாளத்து மகாராஜா ஐயா வந்து அருள் சொன்னாங்கன்னா சொன்னபடி நடக்கும். கேட்டவருக்கு இல்லை என்று சொல்லாத மனமுடையவர் மகாராஜா சுவாமி. ஆண்டவனுடைய ஆலயத்துல ஆடி மாதம் 3வது வெள்ளிக்கிழமை அற்புதமான ஐயாவுக்கு பெருங்கொடை விழா, பெருந்திருவிழா, பெருங்கொடை விழா. ஐயா கொடை விழா பாருங்க, மக்கள் வெள்ளம் எப்படி அலைகடலாக திரண்டு வந்திருக்காங்க. ஏகப்பட்ட ஊர்கள் இருந்து ஐயாவை வழிபட வந்திருக்கிறார்கள். அந்த ஐயாவுடைய கருணையினால எல்லா மக்களும் வந்து எல்லா வளம் பெற வேணும் என்று வந்திருக்கிறாங்க. நெல்லை கொக்கரகுளமா நகரத்தை சார்ந்த அரசு கலைச்சுடர்மணி பட்டம் பெற்ற மணி சங்கரமாலன் பத்மாமணி வெள்ளிசை கலைஞர்கள் நாமல் பாடுகின்ற கதைகளில் சொல் குற்றம், இசை குற்றம், பொருள் குற்றம், ஏழ குற்றம் எவ்விதை குற்றங்கரையில இருந்திட்ட போதிலும் தாங்கள் பெற்ற பிள்ளைகள் ஏதோ ஒரு குற்றம் செய்தாலும் அதை எப்படி மன்னிப்பீர்களோ அதை போல் எங்களை மன்னித்து அன்பை பாராட்டும்படியாக கேட்டுக்கொள்கின்றோம். அன்பு வணக்கம். கற்றவரில் கடவதிநாதர் புலவர் செய்யும் மாலை வாடே புலவர் அவனி எல்லாம் ஐயா சாமி பூனூலணி மாலை மார்பே ராமசாமி புலவர் வையகம் எல்லாம் வேலாயுத புலவர் சுந்தரஞ்சர் கவிகள் பாடும் சுப்பையா தேவர் புலவர் நாடு எங்கும் நாராயணதாஸ் புலவர் அகிலம் எல்லாம் ஐயம் பிள்ளை புலவர் அப்பா பால்சாமி புலவர்
வாசம் செய்யும் கொண்டையங்கோட்டா வம்புஷத்தில் பிள்ளைக்கு அதிபதியா விஸ்தார கவியராக சொல்லி வைத்த வாத்தியார் தான் நமக்கு சொல்லி வைத்த வாத்தியார் தான் முத்து தேவர் பவர் வாதம் சொல்லி வைத்த வாத்தியார் சொல்லி வைத்த வாத்தியார் முத்து தேவர் பவர் வாதம் மறப்பதில்லை யாரை மறப்பதில்லை நம் குருவாகப்பட்ட வாத்தியாரை சொல்லி தந்த வாத்தியாரை மறக்க கூடாது பாடறியம் படிப்பாரே பாட்டினோட வகையாரே பாடறிய நாளையிலே படிக்க வைத்தாரே பாடியடறிய எழுதாரே ஏட்டினோட வகையாரே ஏடறியாளையிலே ஐயா ஏடறியாத நாளையிலே எழுதி வைத்தார் என் குரு கற்றவர்க்கு கால் பிடிக்க தொண்டராக கால் பிடிக்க தொண்டரானே அரை வித்தை கற்றவர்க்கு அடப்பங்கட்டி நின்றிடுவே அரை வித்தை கற்றவர்க்கு அடப்பங்கட்டி நின்றிடுவா முக்கால் வித்தை கற்றவர்க்கு முச்சூடரும் தொண்டராக முக்கால் வித்தை கற்றவர்க்கு முச்சூடரும் தொண்டரானே முழு வித்தை கற்றவர்க்கு அவர்கள் முன்னால் ஓடும் சேவுகள் ஒருவருக்கு ஒருவரை குருவே என்பார் ஒருவருக்கு ஒருவர் குருவே என்பார் உலகத்தில் அனைவரும் குரு நமக்கு உலகத்தில் அனைவரும் குரு நமக்கு மாதா நல்லே தாவிலுடே மாதா நல்ல தாவிலுடே மலரடியே நான் மறவே மலரடியே நான் மறவே குருவிற்கும் திசைகள் நோக்கி குருவிற்கும் கூட்டிய கால்தலை நீட்டாரியே கூட்டிய கால்தலை நீட்டாரியே கருவாய் சனித்ததொரு கரிக்குழியில் கருவாதனித்ததொரு கருக்குழிலே கைகால் என 10 மாதம் சென்று கைகால் என 10 மாதம் சென்று குருவாக பிறப்பித்த மாதாவிலும் 9 உலகத்தில் அருள் செய்வாய் குருவே மாதா அரினுக்கும் அரணுக்கும் உதித்தவர் அரிஹரபுத்திரன் தர்மசாஸ்தா ஐயா இந்த கோவில்பட்டிமால் நகரத்தில் நடராஜபுரத்தில் கொலுவிருக்கிறாரே அப்பன் மாயாண்டி மலையாளத்து மகாராஜா மலையாளத்து மகாராஜா பேச்சு பிரமசக்தி அம்மாள் இந்த 61 பந்தி கூட்டம் அழகாக கொலுவிருக்கிறார்கள்
ஆண்டவருக்கு தெய்வ பணியை திருப்பணியாக செய்யக்கூடிய பக்தர்கள் நிறைய பேர்கள் இருக்கின்றார்கள். பாத்தீங்களா? ஐயாவுக்கு பூக்குழிக்கு ரெடி ஆக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ரெடி ஆயிட்டு ஐயாவுடைய வாசலில் ஐயாவுக்கு மகாராஜாவுக்கு நிறைய புலவாரி பணி செய்து கொண்டிருக்கிறார் இருக்கின்றார்கள். மகாராஜாவை நம்பி வந்தால் ஆண்டவன் என்றைக்கும் நமக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் நம்மளை காத்துரைச்சுப்பார். ஆமா ஆமா. ஆகையினால அரிக்கும் அரணைக்கும் உதித்த அரிகர புத்திரனார் தர்மசாஸ்தா தோன்றுகிறார். யார் யாருக்கெல்லாம் அரிகர புத்திரன் தோன்றுகிறார்? யாருக்கெல்லாம்? பட்சமாலும் சிவனுமாக ஆமா தொடுப்பாக இருக்கையில் தோன்றியதோர் விந்தநாதா கடைப்பார் உலகம் அல்ல கையனாராகுமே என்று கையராவதன்றி ஆமமோ பையனார் அமச்சொலியில் ஆமா பங்குனி உத்திரத்தில் 18ஆம் பெருக்கத்தில் அம்பிகையோர் புகழ அரிகர புத்திரனா தர்ம நல்ல சாஸ்தாவோ தரணீர அவதரித்தார் ஐயனாரோ அகில உலகம் காப்பதற்கு உலோகம் தல்லாதீரை பெரிய ஐயனாரோ அணுதினமும் போலோக ரட்சிக்க ஐயனார் வந்த அவதாரம் எடுத்தாரே. ஆண்டி மாயாண்டி மருளாண்டி வையகத்தில் பேயாண்டி பிச்சாண்டி பேசி மகன் சுடலையாண்டி மலையாளத்து மகாராஜா சுவாமி வருவார் நமக்கொரு நாளும் பயமில்லையே. தன்னை தல்லாம் தலலை தானா தந்தனை தூந்தானே தானா ஐயா கணபதியும் எங்கோரேவே கணவிலையோ நான் மகாராவே குணபதியே ஆரோ மோகா சுவாமி குஞ்சரமே உனை பாடே பாடுவேனே ராமா உனை பலகால உனை தோழுவே ஐயா கூறுவேனே ராமா உனை ஒரு குற்றங்குறை வந்திடாமல் தாய பத்திரகாளி அம்மா இந்த பாலைக்கு முன் வந்தோ மலையரசன் திருமகளே வாழ்மயிலே அம்பிகையா மகமாயி முத்தாரம்மாள் உன் மலர் பாதம் பாடிடுவோயே ஐயா சுடலைசன் கதைகள் பாடே ஐயா சுடலைசன் கதைகள் பாடே சுந்தரரே அருள் புரிவா மலையாளத்து மகாராஜா மகாராஜா கதைகள் பாடே மாய சரஸ்வதி அருள் போரேவா அம்மா பேச்சி அம்மாள் கதைகள் பாடே
வேயாண்டி அருள் போரிவாய் ஐயா சுடலை ஆண்டவன் கதைகள் பாடே ஐயா சுடலை ஐயா கதைகள் பாடே செந்தில் வேலவரே அருள் புரிவாய் மலையாளத்து மகாராஜா மலையாளத்தை விட்டு நம்ம தமிழ்நாட்டுல வந்து அதாவது இந்த கோவில்பட்டி நடராஜபுரத்திலே வந்து ஐயா கொலுவிருக்கிறார் என்றால் ஐயா ரயில்வே கேட்டு பக்கத்துல அழகா ஐயா சிறப்பான இடத்தை பிடிச்சிருக்காரு கொலுவிருந்து வருகின்றார் ஐயாவுடைய பிறப்பை நாமல் இப்பொழுது பாட போகிறோம் பாடுங்க கையிலையில் காரணிக்கா கையிலையில் பொன்னு வெள்ளி கையில மாடி கையிலே மகாவிஷ்ணு கொலுவிருக்கா லோகம் நல்லாதிலே சரஸ்வதியால் கொலுவிருக்கா தெய்வலோகம் நல்லாதிலே தெய்வேந்திரன் கொலுவிருக்கா 33 தேவர்களும் 33 கோடி தேவர்களும் அந்த முனிவர் சித்தார் ரிஷிமார்களும் 33 தேவர்களும் முனிவர் சித்தார் ரிஷிமார்களும் ஆதி கைலாயத்தில் ஆண்டவனாகிய சிவனும் அம்மையுமா பார்வதியும் கொலுவிருக்கிறார் பார்வதி அம்மாள் கொலுவிருக்கின்றாள் வைகுண்டத்திலே மகாவிஷ்ணு ஆதிலட்சுமி கொலுவிருக்கிறார் கொலுவிருந்து வருகின்றாள் பிரம்மலோகத்திலே பிரம்மதேவன் சரஸ்வதியால் வீற்றிருக்கின்றாள் தெய்வலோகத்திலே தெய்வேந்திரன் இந்திராணி கொலுவிருந்து வருகின்றாள் 33 கோடி தேவர்கள் முனிவசத்தார் ரிஷிமார்கள் 44 கோடி தேவர்கள் நலமுடலே ரிஷிமார்களும் முடியோடு முடிகோலேங்க முக்களஞ்சியம் பொருளோகீர ஐயா இரேழு உலகமானே ஈசனான பகவான் 33 கோடி தேவர்கள் முடிவசத்தார் ரிஷிமார்கள் 14 புவனத்தையும் படைத்து ஆண்டவன் பகவான் வானத்தம் பூமியை படைத்தார் வானம் பூமியை படைத்து மானிடர்களை பிறவி செய்ய வேண்டுமே என்று பிரம்மனை அழைத்து சொல்லுகிறார். பிரம்மனை அழைத்து என்ன சொல்லுகின்றார்? ஏ பிரம்மா, என்ன ஒரு பிடி மண் எடுத்து கால் வகுத்து கை வகுத்து கண்மூக்கு செவி கொடுத்து ஆண்களையும் பெண்களையும் படைக்கணும் அப்படின்னார். படைக்கணும் அப்பா. உடனே பிரம்மன் எப்படி படைக்கிறார்? ஒரு பிடி மண் எடுத்து கால் வகுத்து கை வகுத்து கண்மூக்கு செவி கொடுத்து ஆண்களையும் பெண்களையும் படைக்கிறார். ஆமாம். மரஞ்செடி கொடி புல் பூண்டு அனைத்தையுமே உருவாக்கி எறும்புக்கடை யானை முதல் பச்சுப்பறவை சாதிகளில் பாரில் உள்ள உயிர்களுக்கும் கல்லுக்குள் இருக்கும் தேரை முதல் கருவுக்குள் இருக்கின்ற குழந்தை வரை பட்டினி இல்லாமலே பகவான் படியளந்து வருகின்றார். ஆண்டவன் எப்படி படியளக்கிறார்? எப்படி நாளி கொண்டு தினை அளந்து நாடி எங்கும் படியளந்தார். நாளை கொண்டு தினை அளந்து நாடோ எங்கும் படியளந்தார். சின்ன கொண்டு தினை அளந்து
ஐம்புலன்களற்ற சீவசந்துகளுக்கும் ஜீவசந்துகளுக்கும் பட்டினி இல்லாமலே பகவான் படி இழந்த ஆமா படி இழந்து வருகின்றார். பகவானும் பார்வதியும் சிறப்பாக இருக்க இருந்து வருகின்ற போது 10,000 உலகந்தாங்கும் பாரமுள்ள ஆதிசேடன் சுமை பொறுக்க முடியாமல் சேடன் முதுகானது நெளிஞ்சிச்சு. ஆகாயவாணி பூமாதேவி அக்னி பகவான் ஆமா 3 பேரும் ஈசன்ட்ட முறையிட்டாங்க. இந்த முறை எதனவே 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 என்று கேட்டார் ஆண்டவரோ 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 அப்போதே பூமாதேவி அன்னையவள் சொல்லுவாளா அப்போதே பூமாதேவி அம்மையவள் சொல்லுவாளா ஆண்டவனே பகவானே ஆதி நல்ல பரம்பொருளே ஆண்டவனே பகவானே ஆதி நல்ல பரம்பொருளே பகவானே என்ன அவனை பூலோகத்திலே அதிக நருள் பெருத்து போச்சு. ஆமா பெருத்து போச்சு ஐயா. நருளை கணம் குறைக்க வேண்டும். குறைக்க வேண்டும். நருளை கணம் குறைக்க வேணுமன்றி வேணுமை என்று ஆண்டவன் பகவான் சொன்ன உடனே வள்ளுவர் பூலோகத்திலே சென்று நருளை கணம் குறைக்க வேண்டும் என்று வருகின்றார். வெள்ளை யானை அலங்காரம் செய்து வெங்கல முரசை கழுத்திலே கட்டி அப்பா பூலோகத்திலே சென்று நீ பறையடிக்க வேண்டும். பறையடிக்கணுமா? எப்படி பறையடிக்கணும்? பூவிருக்க பிஞ்சிருக்க காயிருக்க கனி உதிர பழமுதிர பறையடித்து வா அப்படின்னு. ஆமா உடனே வெள்ளையானை அலங்காரம் செய்து பூலோக மக்களுக்கு பறையடிக்க வருகின்றார். வள்ளுவ பெருந்தகை எப்படி பறையடிக்கிறார்? எப்படி? பூவிருக்க பிஞ்சி இருக்க காயிருக்க கனி உதிர பூவிருக்க பிஞ்சி இருக்க காயிருக்க கனி உதிர பழமுதிர பறையடித்தார் வள்ளுவரோ பழமுதிர பறையடித்தார் வள்ளுவரோ 4 தெருவும் பறையடித்தார் நலமுடனே வள்ளுவர் தான் பறையடித்தார் நலமுடனே வள்ளுவர் அந்த 5வது தெருவதற்கு 5வது தெருவதற்கு அழகு வள்ளுவர் வரபோது அழகு வள்ளுவர் வரபோது பகவான் சொன்ன மாதிரி 4 தெருவிலையும் நன்றாக பறையடித்து 5வது தெருவுக்கு வருகிறார். அது யாருடைய தெருவு? வேதியருடைய தெருவு. பாப்பார் தெருவிலே பந்தாடி நின்றார் பாலர்கள். சில பாலர்கள் எல்லாம் வெள்ளாளர் தெருவிலே விளையாடும் குழந்தைகள் எல்லாம் பூலோகத்திலே வெள்ளை யானை யாரும் பார்த்ததில்லை. யாரும் பார்த்தது கிடையாது. நீங்க பார்த்தது கிடையாது. நான் பார்த்தேன். நீங்க மட்டும் பார்த்திருக்கீங்க. நான் மட்டும் என் 2 கண்ணால பார்த்தேன். அப்படியா? ஆமா 2 கண்ணால வெள்ளை யானையை எங்க பார்த்தீங்க? நான் குற்றாலத்து கோயில்ல பார்த்தேன். ஓஹோ, குற்றாலநாதர் சுவாமி கோயில்ல முன்பாக நிக்கி. அப்படி மெயின் ரோட்ல முன்னால முன் நுழைவுல நிக்கி. அப்படியா ஐயா? ஆமா. அந்த வெள்ளை யானை உயிரோடு இருக்கிறதா? ஆமா உயிரோடு இருக்கதோ அது உயிர் இல்லாம இருக்க தெரியல. 2 பக்கம் 2 வெள்ளை யானை நிக்கு. அது உண்மைதான். நீங்க பார்த்த யானை? பார்த்தேன். வெள்ளை யானை எப்படி நிக்குது அப்படின்னா சிமெண்ட்னால யானை செய்து இல்ல பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க. அப்படி எனக்கு ஒரு சந்தேகம் தான். ஆமா அந்த யானை வந்துக்கும் வயிறு ஊதுனால இருக்கு. சரிதான். ஏன் நாமளாவது மூச்சு விடும் போது உள்ளையும் வெளியவும் ஆமா வரும்ல. மூச்சு வரும், சுவாசிக்கும் போது வரும். இது வராம ஓஹோ, அப்போ அது பொம்மை யானை.
இது உயிரோடு நடந்து வருகிறது. வருகின்றது. இந்த குழந்தைகள் எல்லாம் பார்த்தாங்க. அந்த யானையின் மேல் இருப்பவரை பார்க்கும்போது பெரிய குடிகார மாதிரி தெரியும். வெறிகாரம் ஆறுது மாதிரி தெரிகின்றது. ஆமையா. ஆமா. குழந்தைகள் என்ன பண்றாங்க? யாரோ ஒரு வெறிகாரன் வருகிறான் என்று விட்டு எறிந்தார்கள். மாறி மணல் மாறி எறிகின்றார்கள். யானையின் மேல் விட்டு எறியும் போது ஆமா யானைக்கும் கண் தெரியலையே தெரியலையே வள்ளுவர்க்கும் தெரியலையே தெரியலையே மண்ணாலே எரிஞ்சாங்க பாருங்க. யானைக்கும் கண் தெரியல, அந்த வள்ளுவ பெருந்தகைக்கும் கண் தெரியல. அந்த தெய்வத்தில் வள்ளுவருக்கும் கண் தெரியவில்லை. கண் தெரியாத காரணத்தினால் ஆங்கார கோபத்துல அடித்தார் பரையோசை. மொத்தமா அடிச்சிட்டாரு. பூவுதீர பிஞ்சுதீர காயுதீர கனியுதீர பழமுதீர பழமுதீர பறையடித்தார் வள்ளுவரும். பறையடித்த வள்ளுவரும் அடிச்சாரு. பறையடித்த வள்ளுவர் வார கைலாய வருகிறார். ஆண்டவன் பகவான் கேட்கிறார். என்ன கேட்கிறார்? எப்பா வள்ளுவ பெருந்தகை. என்ன சாமி என்ன சாமி? நான் சொன்னது ஒன்று இருக்க, சொல்லாதது நீ ஏன் செய்தாய்? எதுக்கு செய்தாய்? ஆண்டவா பகவானே, நான் பூலோகம் போகும்போது மாசி பங்குனி மாதம் சென்றேன். மாசி பங்குனி மாதம் பூலோகத்தில் ஏகப்பட்ட மதுபானம் இருந்தது. ஆமா, எங்க பார்த்தாலும் முக்குக்கு மதுபானங்கள் இருந்தது. அப்படியா? ஆமா, ஒரு முக்குல கானா கடையும் ஒரு முக்குல சானா கடையும் சரிதான், ஒரு முக்குல ஓனா கடையும் இருந்துட்டியா? அது என்னையா சானா கடை ஓனா கடை? தண்ணி தாகத்துக்குன்னு கானா கடைனா கல்லு கடை, சரி, சானா கடைனா சாராய கடை, ஓனா கடை ஒயின் ஷாப். சரிதான். இந்த மூன்று இங்க அடிச்சம் பாருங்க, என்ன தப்புன்னு தூக்கி போட்டுட்டு. ஓஹோ, அந்த மூணையும் கலந்து சாப்பிட்ட உடனே நீ அப்படியே மேல போயிட்ட, மேல மண்டைக்கு ஏறிட்டு விஷம். சரிதான். வேறு யாரும் மாத்தி அடிக்கிட்டோம் ஐயா. மது குடித்த வெறியினால் மறந்துவிட்டு பறையடித்தேன் சுவாமி. ஆமையா, இப்ப நிறைய பேர் அதாவது அளவுக்கு மிஞ்சி குடிக்கிட்டாங்கன்னு வச்சுக்காங்க. சரி, வாரம் கும்பிடுவாங்க, வாரவங்களெல்லாம் வாங்கன்னு கேட்பாங்க. சரிதா ஐயா. மறந்து விட்டு பறையடித்தேன் என்று வள்ளுவர் சொல்ல, தெய்வத்தில் வள்ளுவர் சொல்ல பகவான் யோசிக்கிறார். என்ன யோசிக்கின்றார்? ஏ வள்ளுவ பெருந்தகை, என்ன இனிமேல் இந்த பொண்ணு வெள்ளிக்கு நீ ஆகாது. பூலோகம் போ. பொய் சொல்லிட்டல்ல. ஆமா, பொண்ணும் கையிலுக்கு ஆகாது. அவனி பூலோகம் போய் என்று சொல்ல பகவான் கேட்கிறார் வள்ளுவ பெருந்தகை. என்ன கேட்காரு? பகவானை, என்ன நான் பூலோகம் போனால் எனக்கு என்ன பிழப்பு என்ன ஐயா? ஏட்டையும் எழுத்தாணியையும் கையிலே கொடுத்து பூலோக மக்களுடைய ஜாதக கணக்கை நல்லபடியாகவும் ஆமா உள்ளதை உள்ளபடியாக சொல்லி உழைத்துக்கோ என்று சொல்லி அனுப்பினார். வள்ளுவரை அனுப்பி வைத்த சிவனார் மதுவை சோதிக்கிறார். எப்படி இந்த மது என்ன செய்யுதுன்னு பார்க்க. மதுவை சோதிக்கும் போது வள்ளுவர் மேல் குற்றமில்ல, மது பண்ணின வேலை. ஆமா, இருந்தாலும் படைத்த ஜீவன்களுக்கு பகவான் படியளக்க செல்லுகிறார். ஆண்டவன் படியளக்க செல்லும் போது கைலாயத்திலே அம்மை பார்வதியாளுக்கு சந்தேகம் வந்தது. உங்களுக்கு எங்க மேல என்ன சந்தேகம்? ஆண்டவனை அம்மாள் எப்படி சந்தேகிக்கிறாங்க தெரியுமா? பார்வதி எப்படி சந்தேகப்படுதா? நாமல் கொடுக்கிறது நாளித்தினை, நாடெல்லாம் படியெழுத்து வரம்னு சொல்றாரு. உலக்கு திணையை கொடுக்கும் பகவான் உலகமெல்லாம் படியளக்கிறாரு. படியளக்கிறாரு. எல்லோருக்கும் சமமா படியளக்கிறாரா? இல்ல மச்சூட்டுக்கு படி அளந்து குச்சி விட்ட பட்னியா போடுதாரா? சரி. இல்ல குச்சி வீட்டுக்கு படி அளந்து மச்சி விட்ட பட்னியா போடுதாரா? அமையா. இல்ல சின்ன வீட்டுக்கு படி அளந்து பெரிய விட்ட பட்னியா போடுதாரா? படியளக்கும் சோதனை பார்க்க வேணும் என்று சொல்லி
பகவான் படியளக்கிற சோதனையை பார்க்க வேண்டும் என்று பார்க்க வேண்டுமே என்று விஸ்வபிரம்மா ஆசாரியாரை கூப்பிடுகிறார். கூப்பிடுகின்றார். மகனே விஸ்வபிரம்மா, ஆசாரி ஆசாரியாரே, என்ன காஞ்சூரம் கம்பு வெட்டி கட்டச்சி மேல உண்டு பண்ணி அழகான கட்டையில சிமிலை கடைந்து இரண்டு சிற்றெரும்பை அடைப்பதை போல் சிமிலை தயார் பண்ணி தாருங்கோ அப்படின்னு பார்வதியால் சொன்னா. அம்பாள் சொன்ன உடனே சொல்லி வாய் மூடதுக்குள்ள அவர் படக்குன்னு கடைஞ்சிக்கிட்டு கொடுத்துட்டாரு. அழகா ஒழுக்கமான சிமிலை செய்து திருக்காணி பூட்டி விட்டு பார்வதி அம்மா கையிலே கொடுக்கிறாள். அப்படி அழகாக வாங்கினார்கள். வாங்கினால் அந்த சின்ன சிமிலை அதுல என்ன அடைக்க போறாங்க? இந்த சின்ன சிமிலை பெரிய உருவத்தையா அடக்க முடியாது இல்லையா? அதுக்கு சக்கன உள்ளுக்கு எந்த சிறு உசுப்பிராணி இருக்கோ அதை அடைக்க முடியும். ஐயா, ஆமா. ஆண்டவனாகிய பகவானுடைய தேவி பார்வதியாள் அந்த சின்ன சிமிழுக்குள்ள என்ன அடைக்கிறாள் என்றா என்னம்மா அடைக்கின்றாள்? கைலாயத்திலே பகவான் ஒழுக விட்ட சித்தரும்பு அழகா போயிட்டு இருக்கு வருஷம். ஆமாமா. அந்த சித்தரும்புல ஆமா 2 எறும்பு பிடிக்கிறா. 2 எறும்பை பிடிச்சால. ஆமாண்ணே. 2 ஆண் எறும்பை பிடிச்சாளா 2 பெண் எறும்பை பிடிச்சாளா? ஆண் எறும்பு ஒன்று, பெண் எறும்பு ஒன்று. ஆமா. ஒரு மச்சான் எறும்பும் ஒரு குழந்தையா எறும்பும். அது என்ன மச்சான் குழந்தையா எறும்பு? ஏமா குடிச்சாலும் குடிக்காட்டாலும் கூட்டுல முகம் பார்த்த கஞ்சினி கச்சிதமா குடிச்சிட்டு கிடக்கும். ஆமா. ஏன்னா 2 ஆண் எறும்பை பிடித்து அடைத்தாள்னு வச்சுக்காங்க. சரி. அது அவனுக்கு இவனுக்கு வெட்டிக்கிட இடம் சேர்த்துருவான். சண்டை வரும். ஆமா. 2 பெண் எறும்பை பிடித்து அடைத்தாள்னு வச்சுக்காங்க. என்ன ஆகும்? அவ சக்களத்தி போராட்டம் சாவு மட்டும் திண்டாட்டம் குடும்பி பிடி சண்டை தான் அங்க வரும். சரிதான். ஓஹோ, பெண்களை இருந்தா கொண்டபடி சண்டை, ஆண்கள் இருந்தா வெட்டு குத்து அருவாப்படி சண்டை. சரிதான். அதனால 2 மச்சான் எறும்பு 2 குழந்தையா எறும்பு ஒரு குடும்பத்தில் உள்ளதை பிடிச்சு அடைத்தாள். சரிதாய்யா. 2 எறும்பை பிடித்து அடைத்து சீனி பூட்டி மேல் முந்தானையை முடிந்து பார்வதி எக்கலிலே சொருகி கொண்டு. ஆமா. அன்னைக்கு பார்வதி எக்கல்ல சொருவினாலோ அதே மாதிரி தான் நீங்க அந்த நேரத்தில் துட்டெல்லாம் எக்கல்ல முடிஞ்சு சொருவினியா? அப்படியா? இப்போ இவ்வளவு நீளத்துல ஒரு மண்பாசி வச்சுக்கிட்டு இப்படி விருட்டுன்னு இப்படி கிழிச்சுக்கிட்டு இப்படி விருட்டுன்னு மூடிக்கிட்டு ஒந்தால கையில வச்சுட்டு ஒரு வாட்டு. ஆகையினால் என்ன அம்மை உமா பார்வதியால் எப்படி சோதிக்கிறா தெரியுமா? பகவானை அப்படி மேல் முந்தானை தான் மூடிந்து எக்கலில சொருகி கொண்டா படியளக்க சென்று கோரி அந்த பகவானு வருகிறாரே ஆண்டவனு வார போதி அம்மையான பார்வதியா அவ நீட்டின கால் மடக்காமலே நின்று பணிந்தாளே பார்வதியா. சோதிக்க வேண்டும் என்று சித்தரும்ப பிடிச்சு அடைச்சி அம்மாள் அப்படியே கைலாசத்துல முந்தியில முடிஞ்சு வச்சிருக்கா பாருங்க. ஆமா. படியளக்க சென்ற பகவான் வருகிறார். ஆண்டவன் வரும்போது அம்மா செய்யக்கூடிய பாத பூஜை என்னது? செம்பிலே ஜலமெடுத்து பகவானுடைய பாதத்தை கழுகி முந்தான சேலையால பாதத்தை நன்றாக துடைத்து நல்ல பட்டு துணியால துடைச்சி அப்படியே காலை தொட்டு கண்ணில் வச்சு வணங்குவா டெய்லி. ஆமா. கணவனுக்கு மனைவி செய்யக்கூடிய பாத பூஜை. அந்த பூஜை எல்லாரும் அப்படி செய்ய எல்லா வீட்லயும் நடக்குமா? அன்றைக்கு செய்தால் இன்றைக்கு செய்தாளா? செய்யவில்லையே. நீட்டினக்கால் மடக்காமலே மடக்காமலே நின்று பணிந்தாள பார்வதியா
சிவன் படியிழந்து வரும்போது படியிழந்து வரும்போது பாத பூஜை செய்யாமலே நீட்டின காலம் மடக்காமலே நின்று பணிகிறார். ஆமா, அதாவது மனம் இல்லாம கும்பிடுபாடுதான் வாங்க அப்படின்னு திருப்பிக்கிட்டா. வாங்க சுவாமின்னு சொல்லிட்டு அப்படியே முகத்தை திருப்பிட்டாங்க. மனம் இல்லாம வணக்கம் போடுதான். ஆமையா, அப்பவே பகவான் நினைக்கிறார். என்ன நினைக்காரு? கைலாயத்துல பார்வதியாளுக்கு ஏதோ மூடு சரியில்லை, ஆணி வேற அந்து போச்சுன்னு நினைக்க. ஆனாலும் ஆண்டவன் வரும்போது அம்மா கேட்கிறா, என்ன காக்கா? சுவாமி, பட்டினி இல்லாமல் படியிழந்து வந்தீர்களா? வளர்ந்து வந்துட்டேன் பார்வதி. வா, என்னிடத்தில் 2 உயிர் பட்டினியாக இருக்கு. அது ஒருபோதும் இருக்காத. பட்டினியாக இருக்கின்ற உயிர்களை காமின்னு கேட்கிறார். காமி பாப்போம்ட்டாரு. உடனே அம்மா மேல் முந்தானை அவிழ்த்து சிமலை திறக்கிறா. ஆமா, சிமலை திறக்கும் போது என்ன வருகின்றது? சிமலுக்குள்ள இருந்து என்ன வருது? சிமலை திறக்கும் போது சிற்றெரும்பு வருவதையா. ஆமா ஐயா, அங்கே சிற்றெரும்பு வாயாதில வாயாதிலே இலை அரிசி இருக்குதையா இருக்குதையா. அவளை சுத்தி சுத்தி வருகுதையா வருகுதையா, சுத்தி சுத்தி வருகுதையா. எறும்பு சூழ வட்டம் போடுதையா போடுதையா, சுத்தி சுத்தி வருகுதையா வருகுதையா வருகுதையா, சூழ வட்டம் போடுதையா போடுதையா. பொந்தார சேலையே இருந்து அப்படியே சிமலை திறந்தா பார்வதி. பார்வதியை திறந்தாள். சிமலை திறக்கிற போது சிற்றெரும்பு வந்தது. வருது. சித்தரும்பு வாயில 2 திணை அரிசியை கவி கொண்டு அப்படியே அந்த கூட்டுக்குள்ள சுத்தி சுத்தி வருது. சுத்தி வருது. அப்படி சூழ வட்டம் போட்டது. பார்த்தார் பகவான். ஆமா, பகவான் பார்த்து, ஏ பார்வதி, என்ன பார்வதி, பார்த்தாயோடி பரமனுடைய சோதனையை. இந்த பகவானுடைய சோதனையை பார்த்தாயா? எக்கலில் இருந்தாலும் எமனுக்கு தெரியாத மாயம் கிடையாது. எமனுக்கு தெரியாத மாயமே கிடையாது பார்வதி. அறைக்குள் இருந்தால் இந்த அரணுக்கு தெரியாத மாயமில்லை. மாயமில்லை. செப்புக்குள் இருந்தால் சிவனுக்கு தெரியாத மாயமில்லை. கிடையவே கிடையாது பார்வதி. ஆண்டவன் அம்பை உமா பார்வதியாளிடத்தில் கோபத்தினால் சாபம் கொடுக்கிறார். என்ன சாபத்தை கொடுக்கின்றார்? ஏ பார்வதி, ஆண்டவன் என்று அறியாமல் எனக்கு நீ இப்படி சோதனை செய்ததினால பூலோகத்திலே 3 பிறவியாக நீ பிறப்பாய். என்ன சாமி 3 பிறவியாக பிறக்க வேண்டுமா? அம்மையா, சரி. முதலாவது பிறவி என்ன பிறவி அம்மா? ஏ அம்மா, நீ தர்க்கனைக்கு மகளாக பிறப்பாய். தர்க்கராஜனுக்கு மகளாக பிறப்பாய். நீ பிறந்தவுடனே தர்க்கன் கோட்டை அழியும். தர்க்கராஜனுடைய கோட்டை அழியும். 2வது பிறவி, சரி, சுடுகாட்டில் பேச்சு பிரமசக்தியாக நீ பிறப்பாய். சுடுகாட்டில் பேச்சு பிரமசக்தியாக பிறப்பாய். 3வது பிறவி என்ன பிறவி? அட்டகாளி 8 பேராக அகில உலகத்தில் நீ 1008 பேராமத்தோடு பிறப்பாய். பேராமத்தோடு வாழ்வாய். ஆண்டவனாகிய பகவான் இப்படி எல்லாம் சாபத்தை கொடுக்க சுவாமி, என்ன அறிந்தும் அறியாமலும் நான் தெரியாமலும் அடியால் செய்த குற்றத்தை, இந்த குற்றங்களை ஆண்டவா நீங்கள் பொறுக்க வேணும் சுவாமி. தெரியாமல் செய்த குற்றத்தை எங்கள் சிவபெருமானே பொறுக்க வேணும் சுவாமி. அப்படியே பகவானுடைய பாதத்திலே விழுந்து மன்னிப்பு கேட்டாள் பார்வதி. விழுந்து மன்னிப்பு கேட்கின்றார் பார்வதி அம்மாள். பகவான் பார்வதியை மன்னிக்கின்றார் பகவான். ஏன் தெரியுமா? கணவனுக்கு மனைவி கட்டுப்பட்டவள். அதுதான் உங்களுக்கு 3 முடிச்சு போட்டு தலையானை கவர வச்சுதான் இன்னைக்கு உங்களுக்கு பணிவிட பண்ணதான் வச்சிருக்கு. ஆகையினால் என்னம்மா, ஆண்டவன் அம்மை உமா பார்வதியை மன்னித்திருக்க அங்க படைத்து விட்ட மனுக்களுக்கு படியளக்க செல்லோகிறா. அவர் படியளக்க செல்லும் போது பார்த்தாள பார்வதியா, ஆண்டவனை பகவானே, ஐயா ஆண்டவனை பகவானே, எங்கள் ஆதி நல்ல வரம் பொருளே, ஆண்டவனை பகவானே,
படியிலக்க செல்லுகிறேன். சொல்லுகின்றேன். ஆண்டவன் படியிலக்க செல்லும் போது சொல்லுகின்ற போது அம்மை பார்வதி கேட்கிறார், என்ன காக்கா? பகவானே, என்ன? நான் பூலோக மக்களுக்கு நானும் இன்றைக்கு படியிலக்க வருவேன். ஆமா, உங்க கூட நான் துணைக்கு வருவோமுங்க. எம்மா, ஒன்று கைலாயத்திலே சிவன் இருக்கணும், அப்படி இல்லைன்னா சக்தி இருக்கணும். ஆமா ஆமா, இல்ல சிவமயம் இருக்கலாம், சக்தி மையம் இருக்கணும். ரெண்டும் இல்லைன்னாக்கி அந்த கைலாசம் இருள்மயமா ஆயிருமே. சரதான், ஆமா, நீ கைலாயத்தில் இரியம்மா, நான் போய் படைத்த மனுக்களுக்கு படியிழந்துட்டு வரேன் என்று பகவான் சொன்னார். அம்மா கேட்கிறா, சுவாமி சுவாமி, ஒன்று உங்களோட படியிழக்க வருவேன், அப்படி இல்லைன்னா இல்லை என்றால் இந்த கைலாயத்திலே எனக்கு ஒரு வரம் வேணும். உனக்கு என்ன வரம் வேணும்? ஆண்டவன் பகவான் என்ன பகவான் அம்மா எப்படி கேட்கிறா? என்னத்தை கேட்கின்றாள்? ஐயா, கொஞ்சி நல்ல விளையாட குழந்தை ஒன்று வேணும் சுவாமி, கொஞ்சி நல்ல விளையாட குழந்தை ஒன்று வேணும் சுவாமி, மடியில் வைத்து விளையாட மதலை ஒன்று வேணும் சுவாமி, மடியில் வைத்து விளையாட மதலை ஒன்று வேணும். ஐயா, கையில் வைத்து விளையாடு ஒரு கை குழந்தை வேணும் சுவாமி, கையில் வைத்து விளையாடு விளையாடு ஒரு கை குழந்தை வேணும் சுவாமி. பகவானி, கொஞ்சி விளையாட குழந்தை வேணும். குழந்தை வேணும். நான் மடியில் வைத்து விளையாட மதலை ஒன்று வேணும். எனக்கு மடி குழந்தை எனக்கு வேணும். கையிலே வைத்து விளையாட கை குழந்தை வேணும் சுவாமி. ஆமா பகவானே. ஏ பார்வதி, என்ன? நமக்கு யாருக்கவே 2 பிள்ளைங்க இருக்காங்க. அந்த 2 பிள்ளை பக்கத்துல வந்து உதகாத பிள்ளையா தானே இருக்குது. 2 பிள்ளையும் ஆன மாதிரி ஒரு பையன், அழகா ஒரு பையன், அழகா ஒரு பையன், ஒரு பையன். இந்த 2 பிள்ளைகளை விடமா உனக்கு பிள்ளை வேணும்? எனக்கு பக்கத்துல கொஞ்சம் விளையாட ஆன மாதிரி இருக்க வந்து முக்குக்கு முக்குக்கு சந்திக்கு சந்தி குளத்தாங்கரையும் ஆத்தாங்கரையும் எல்லா பக்கமெல்லாம் குத்த வச்சுட்டு இருக்கான் பிள்ளையாரு. ஆனைமுக கணபதி கன்னி மூல கணபதியாக எல்லா இடத்துலயும் இருக்காரு. அவன் என் பக்கத்துல வந்து உதவ மாட்டுக்கானா? சரிதான். இளைய மகன் வேலவர் கந்தன் கடம்பன் கதிர்வேலம் ஆறுமுகம் அழகு முருகன் தமிழ் கடவுள். அவன் திருச்செந்தூர்ல கடலை பார்த்துக்கிட்டு இருக்கானே. ஓ, அழகு முருகன். ஐயா, கோயில்பட்டியில இருக்காரு. கோயில்பட்டி முருகன். குன்றெல்லாம் இருக்கின்ற முருகன் கடைசியா திருச்செந்தூர் பதியிலே வந்து, ஆமா, அழகாக கடற்கரையில கடற்கரை காற்று வாங்கிட்டு இருக்கார். அதாவது கரையை பார்த்து கிழக்க பார்த்து வள்ளி கழுத்துல ஒரு கையும் தெய்வான கழுத்துல ஒரு கையும் போட்டுக்கிட்டு அலைய பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படியாப்பா? ஆமா, சரிதான். என் பக்கத்துல இருந்து உதவதுக்கு பிள்ளை இல்லையாமி. சரிதான். பகவானே, என்ன இந்த கைலாயத்திலே எனக்கு குழந்தை எப்படி வேணும் தெரியுமா? எப்படி வேணும்? புருஷன் இல்லாத பிள்ளை வேணும். என்ன என்ன புருஷன் இல்லாத பிள்ளை வேணுமா? கணவன் இல்ல கைக்குள்ள புருஷன் இல்லாத பிள்ளை வேண்டும். ஆமா, என்னது புருஷன் இல்லாத பிள்ளையா? கணவன் இல்லாத கை குழந்தை வேண்டும். புருஷனோடு பிறக்கக்கூடிய குழந்தைய நொண்டியும் சண்டியும் கூணும் குருடுமா இருக்கு. நீ புருஷன் இல்லாத பிள்ளை காக்க பின்காலத்துல ஏன்ட வருத்தப்படக்கூடாது. எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. சரி, எனக்கு பிள்ளை தான் வேணும். அது 8 நாளைக்குள்ள வேணும்னா 8 நாளைக்குள்ள தரலானாக்கி நான் உங்க கண்ணு முன்னால நாக்க புடுங்கி நல்லுயிர் வாங்கிருவோமுங்க. சரிதான். வாங்காத அம்மா, என் பார்வதி சீக்கிரம் தாரேன். சரி, கொடுத்துருப்பா அப்படின்னு பகவான் சொல்லிட்டாரு. அப்படியா? ஐயா, எங்கிட்டு தான் இருக்க அம்மா பார்வதியா? அவ நாக்க தொங்க பாட்டுக்கிட்டு எப்ப தருவாரு பகவான் இருக்கா. கண்டிப்பாக. ஆமா, கைலாயத்திலே கம்பா நதி அருகில சென்று, ஏ பார்வதி, உனக்கு புருஷன் இல்லாத பிள்ளை வேணும் என்றால் வேணுமே என்றால் 32 விளக்கானது எரிகின்றது. அந்த கைலாய கம்பா நதி மணி விளக்கு துடல் விட்டு எரிந்து கொண்டு இருக்கின்றது.
தோண்டாத மணிவிளக்கின் அருகிலே நீ சென்று கண்களை மூடி முந்தானை ஏந்தி தவம் இருந்தால் உனக்கு முந்தி பிச்சை கிடைக்கும். முந்தானை ஏந்தி முந்தி தவயிரு. ஆமா, குழந்தை வேணும்னா ஐயாட்ட வந்து கண் முன்னால ஆமா முந்தானை ஏந்தி கொண்டு முந்தி தவம் செய்ய வேண்டும். ஆமா செய்ய, உனக்கு மூர்க்கமான குழந்தை கிடைக்கும். ஆண்டவன் பகவான் சொன்ன உடனே அப்படியே நல்லதென்று அம்மை உமா பார்வதியால் கைலாயத்தை விட்டு கம்பா நதியில தீர்த்தமாடினார். தீர்த்தமாடி மாத்து உடித்து திருநீர் கப்பணிந்து ஆமா துண்டாத மணி விளக்கில் தேவியான பார்வதியால் சாணம் கொண்டே தரை மெழுகி அப்படியே சந்தனத்தால் கோலமிட்டு இடமாதிலே குலவாழை கமுகநாட்டே நீதியுடன் அளந்து வைத்தாள் தேங்காய் பழம் தான் படைத்து தேங்காவளம் தான் படைத்து தீபத்துமோ காட்டுவாள் குழந்தைக்காக அம்மாள் கைலாய அம்பா நதியிலே தீர்த்தமாடி திருநீர் கார்பணிந்து தோண்டாத மணிவிளக்கிலே வந்து அம்மை உமா பார்வதியாள் சாரம் கொண்டு தரவெழுகி சந்தனத்தால் கோலமிட்ட இடத்தில் குலைவாழ கமுகு நாட்டி வாழை இலை விரித்து வைத்தார் விநாயக பெருமாளை நிறநாளில் நிறமரக்கால் அளந்து வைத்து தேங்காய் பழமெல்லாம் அடைத்து தீப தூபம் காட்டுகிறாள். தூண்டாத மடிவிளக்கிலை கண்களை மூடினாள். இரு கரங்களால் நமஸ்காரம் செய்து அப்படி முன்காலால் மண்டி போட்டி முந்தானை ஏந்தி கொண்டு அரகரா சிவசிவா அரகரா சிவசிவா என்று ஓ நமச்சிவாயம் என்று நீ வாயான்னு கூப்பிடுறாளோ? ஆமா சரிதான். குழந்தை தாயான்னு கூப்பிடுதா. ஓம் நமச்சிவாயம் ஓம் நம சிவாயம் சிவாய நமவோம் என்று சிந்தித்திருப்பவர்களுக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்று அவை பாட்டி சொன்னார்கள். எங்கோடி மேல ஒரு அவை பாட்டி சொன்னா. அப்படி ஐயா? ஆமா. அப்படி சிவாய நமவோம் என்று அம்மை உமா பார்வதியால் முந்திதவம் செய்கிறாள். அலங்கார பந்தலில் கலைஞர் அதாவது நெல்லை கொக்கரகுளம் தொல்காப்பியர் தெருவிலே சிறப்பாக வீட்டிருக்கக்கூடிய மணி சங்கரமால் அண்ட் பத்மாமணி வில்லிசை கலைஞருடைய வில்லிசையை பாராட்டி நமக்கு நன்கொடை சன்மானம் வழங்கிய புண்ணிய பூமான் அதாவது அன்புக்கும் பாசத்திற்குரிய கோவில்பட்டி மலையாளத்து மகாராஜாவுடைய வாசல்ல நம்ம சுவாமி சங்கர் சுவாமி அவர்கள் அது மட்டுமல்ல நிறைய பக்தர்கள் தெய்வப்படியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நிறைய அன்பர்கள் ஆன்மீக அறிஞர்கள் வந்திருக்கக்கூடிய அத்தனை பக்தர்களும் ஆண்டவன் மீது அன்பு வைத்து ஆண்டவனுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று எல்லோரும் வந்திருக்கிறார்கள்.